நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலியின் நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை தாஸ். லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை, விவிலிய தேடல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. மன்னரிடம் அழைத்துச் செல்ல தானியேல் வேண்டல். அந்நாட்களில் அரசனுடைய காவலர் தலைவனாகிய அரியோக்கிடம் சென்று அரசனிடம் கனவின் உட்பொருளை விளக்கிக் கூற தமக்கு சில நாள் கெடுத்தருமாறு கேட்டுக்கொண்டார் தானியேல். அதன் பிறகு அவர் வீட்டுக்கு திரும்பிச் சென்று அனனியா, மிசாவேல், அசரியா ஆகிய தோழர்களிடம் செய்தியை கூறினார். பாபிலோனிய ஞானிகளோடு அவரும் அவர்களுடைய தோழர்களும் கொல்லப்படாதிருக்க விண்ணக கடவுள் கருணை கூர்ந்து அம்மறைபொருளை வெளிப்படுத்தி அருள வேண்டுமென்று அவரை மன்றாடுமாறு அவர்களிடம் சொன்னார். அவ்வாறே அன்றிரவு கண்ட காட்சி ஒன்றில் தானியேலுக்கு அம்மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் விண்ணக கடவுளை வாழ்த்தி போற்றினார். பின்பு தானியேல் பாபிலோனிய ஞானிகளை அழிப்பதற்கு அரசனால் நியமிக்கப்பட்ட அரியோக்கிடம் போய் அவனை நோக்கி, நீர் பாபிலோனிய ஞானிகளை அழிக்க வேண்டாம், என்னை அரசர் முன்னிலைக்கு அழைத்துச் செல்லும், நான் அரசரது கனவின் உட்பொருளை விளக்கிக் கூறுவேன் என்றார். விவிலிய தேடல். மதிகேடுகள் மன்னிக்கப்படட்டும். ஆண்டவரே, என் ஆண்டவரே, நீர் என்னை கைவிட மாட்டீர். துன்பத் துயரங்கள் என்னை தொடர்ந்தாலும் துணைகளின்றியே நான் துவண்டாலும் நீர் என்னை கைவிட மாட்டீர். ஆண்டவரே, என் ஆண்டவரே. அன்பர்களே, கடந்த வார நமது விவிலிய தேடலில் கடவுளின் கருணைக்காக காத்திருப்போம் என்ற தலைப்பில் 69வது திருப்பாடலில் முதல் 4 இறைவசனங்கள் குறித்து நாம் தியானித்தோம். இவ்வாரம் அதனை தொடர்ந்து வரும் 5 முதல் 8 வரை உள்ள இறைவார்த்தைகள் குறித்து சிந்திப்போம். இப்போது அவ்வார்த்தைகளை அமைதி நிறைந்த மனங்களுடன் வாசிப்போம். கடவுளே, என் மதிகேடு உமக்கு தெரியும், என் குற்றங்கள் உமக்கு மறைவானவை அல்ல. ஆண்டவரே, படைகளின் தலைவரே, உமக்காக காத்திருப்போர் என்னால் வெட்கமுறாதபடி செய்யும். இஸ்ரேலின் கடவுளே, உம்மை நாடித் தேடுகிறவர்கள் என் பொருட்டு மானக்கேடு அடையாதபடி செய்யும். ஏனெனில் உம் பொருட்டே நான் இழிவை ஏற்றேன். வெட்கக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது. என் சகோதரருக்கு வேற்று மனிதனானேன், என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலானானேன். அன்பர்களே, முதலில் கடவுளே, என் மதிகேடு உமக்கு தெரியும், என் குற்றங்கள் உமக்கு மறைவானவை அல்ல என்று தாவீது கூறும் இறைவார்த்தைகள் குறித்து தியானிப்போம். முதலில் ஒரு கதையுடன் நமது சிந்தனைகளை தொடங்குவோம். ஒரு நாள் ஜென் துறவுமட தலைவரை பார்க்க பார்வையற்ற ஒருவர் வந்தார். அது மாலை நேரம். அவர் பேசி முடித்துவிட்டு புறப்படும் நேரம் இருள் சூழத் தொடங்கிவிட்டது. அதனால் அவர் புறப்படும் போது அவரிடம் விளக்கு ஒன்றை கொடுத்த அத்துறவு மடத்தின் தலைவர், ஐயா, இந்த விளக்கை கையில் எடுத்துச் செல்லுங்கள், இரவாகிவிட்டது என்றார். பார்வையற்ற நபரோ, நானே பார்வையற்றவன், எனக்கு பகல் இரவு எல்லாம் ஒன்றுதானே, ஆகவே எனக்கு விளக்கு வேண்டாம் என்றார். ஆனால் தலைவர் மீண்டும் அவரிடம், இது உமக்கு பாதை காட்ட அல்ல,
யாராவது உன்மேல் மோதிவிடாமல் இருக்கத்தான் இதை உனக்கு தருகிறேன். ஆகவே மறுக்காமல் எடுத்துச் செல்லும் என்று கூறி விளக்கை கொடுத்து அனுப்பி வைத்தார். விளக்கை வாங்கிக் கொண்டு சற்று தூரம் சென்றபோது அவர் மேல் ஒருவர் வந்து மோதிவிட்டார். உடனே மோதியவரை பார்த்து, மூடனே, உனக்கு கண் தெரியாதா? என் கையில் விளக்கிருந்தும் என்மேல் மோதுகிறாயே என்று கோபப்பட்டார் அந்த பார்வையற்றவர். அதற்கு அவர் மீது மோதியவர், உன் கையில் விளக்கு இருப்பது உண்மைதான், ஆனால் அது எரியவில்லை, அணைந்து கிடக்கிறது என்றார். அன்பர்களே, தாவீதின் வாழ்விலும் இதுதான் நடந்தது. அதாவது, அவர் உரியாவின் மனைவி பத்சேபாவுடன் பாவம் புரிந்த பிறகு அதை பற்றி உணராதவராகத்தான் இருந்தார். ஆனால் இறைவாக்கினர் நாத்தான் அவரிடம் வந்து ஆட்டுக்குட்டி கதை ஒன்றை கூறி, நீயே அம்மனிதன் என்று அவரது பாவத்தை எடுத்து காட்டிய போது தாவீது நாத்தானிடம், நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்துவிட்டேன் என்று சொல்லி மனம் வெதும்பி அழுதார். உடனே புதிய பார்வை பெற்றார். அன்பர்களே, இங்கே தாவீது மதிகேடு என்று குறிப்பிடுவது அவர் பத்சேபாவுடன் புரிந்த பாவத்தை தான் என்பது நமக்கு தெளிவாகிறது. இந்நிலையில் அவர் 51வது திருப்பாடலை எழுதுகிறார் என்று பார்க்கின்றோம். இத்திருப்பாடலின் தொடக்கத்தில் அவர் கூறும் வார்த்தைகள் நம் உள்ளங்களை வருடுகின்றன. இப்போது அவ்வார்த்தைகளை கேட்போம். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண்முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உம் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தியுள்ளீர். உம் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகின்றீர். அன்பர்களே, தாவீதின் இந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கும் போது லூக்கா நற்செய்தியில் இயேசு கூறும் காணாமற் போன மகன் ஓமையில், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்று இளைய மகன் கூறும் வார்த்தைகளும் நமது நினைவில் நிழலாடுகின்றன. அவ்வாறே பரிசேயரும் வரி தண்டுவோரும் பற்றிய ஓமையில் வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட துணியாமல் தம் மார்பில் அடித்துக் கொண்டு, கடவுளே, பாவியாகிய என் மீது இறங்கியருளும் என்று கூறும் வார்த்தைகளும் நம் உள்ளங்களை உருக்குகின்றன. பாவம் செய்த பிறகு உள்ளம் குத்துண்டால்தான் உண்மையான பாவ அறிக்கை வெளிப்படும் என்பதும் திண்ணம். இப்பாவச் செயலைத்தான் மதிகேடு என்று குறிப்பிடுகின்றார் தாவீது அரசர். மேலும் 38வது திருப்பாடலிலும் கூட மதிகேடு என்ற இந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றார். இங்கே தனது துயரத்தை வெளிப்படுத்தி இறைவேண்டல் செய்யும் தாவீது, என் குற்றங்கள் தலைக்கு மேல் போய்விட்டன. தாங்க ஒண்ணா சுமை போல அவை என்னை வெகுவாய் அழுத்துகின்றன. என் புண்கள் அழுகி நாற்றம் எடுக்கின்றன. என் மதிகேடுதான் இதற்கெல்லாம் காரணம் என்று உரைக்கின்றார். இவ்விடத்தில் மதிகேடு என்பது அறிவற்ற தனம், பொறுப்பற்ற தனம், சிறுபிள்ளைத்தனம் ஆகியவற்றையும் குறிக்கிறது என்பதை புரிந்து கொள்வோம். இன்னலுற்ற வேளையில் இதயம் உடைந்த பொழுதினில் கைவிட மாட்டீர், கைவிட மாட்டீர். இடையனில் ஆட்டை போல் இலக்கின்றி அலைந்தாலும் கைவிட மாட்டீர், கைவிட மாட்டீர். இரக்கம் மறந்தும்மை நான் உதறிச் சென்றாலும் கைவிட மாட்டீர், கைவிட மாட்டீர். இரவாயிரைவன் உன் இதய நிழலில் வாழுவேன், இதமாயுன் கரத்தை இறுக பற்றிக் கொள்ளுவேன். ஆண்டவரே, படைகளின் தலைவரே, உமக்காக காத்திருப்போர் என்னால் வெட்கமுறாதபடி செய்யும். இஸ்ரேலின் கடவுளே, உம்மை நாடு தேடுகிறவர்கள் என் பொருட்டு மானக்கேடு அடையாதபடி செய்யும் என்ற தாவீதின் வார்த்தைகளில் அவரது உளப்பாங்கு வெளிப்படுவதை பார்க்கின்றோம். அதாவது, தனது பாவத்தால் கடவுளுக்காக காத்திருக்கும் நல்லவர்கள் வெட்கமுறக்கூடாது என்றும், அவரை தேடும் அவரது பக்தர்கள் மானக்கேடு அடைந்துவிடக் கூடாது என்றும் கூறுகின்றார். மேலும் தான் செய்த பாவத்தின் விளைவாக தன் மீது வெளிப்பட்டுள்ள கடவுளின் கோபக்கனல் அநியாயமாக அப்பாவி மக்களை பாதித்து அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அவரது அருள் கொடைகளும் உதவிகளும் கிடைக்காமல் போய்விடக் கூடாது என்ற நல்லெண்ணத்திலும் இவ்வாறு உரைக்கின்றார் தாவீது. இறுதியாக, ஏனெனில்
உம் பொருட்டே நான் இழிவை ஏற்றேன். வெட்கக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது. என் சகோதரருக்கு வேற்று மனிதனானேன். என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலானானேன் என்கிறார் தாவீது. இங்கே உன் பொருட்டே நான் இழிவை ஏற்றேன் என்கின்றார் அவர். இதன் பொருள் என்ன? அதாவது தாவீது தனக்கு எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருந்த கடவுளை பழிப்பதாகவும் அவரை குற்றம் சுமத்துவதாகவும் நாம் நினைக்கலாம். ஆனால் அதுவல்ல உண்மை. கடவுளுக்கு எதிராக தான் புரிந்த பாவத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது வேறு விதத்தில் அவர்கள் துன்பதுயரங்களை அனுபவித்திருக்கலாம். மேலும் மக்களுக்கோ அல்லது அவரது நெருங்கிய உறவுகளுக்கோ அல்லது தனது அரசவையில் உள்ளவர்களுக்கோ ஏதோ ஒன்று நிகழ்ந்து அவருக்கு நெருக்கடி நிலை ஏற்பட்டிருக்கலாம், அல்லது அவரை திட்டி தீர்த்திருக்கலாம். ஆக தனது மதிகேட்டினால் விளைந்த பாவம்தானே இந்நிலைக்கு காரணம் என்றெண்ணி உரிமையுடன் அவர் கடவுளை கடிந்து கொள்ளும் விதமாகவே உம் பொருட்டே நான் இழிவை ஏற்றேன் என்று மொழிகின்றார் என்பதையும் நாம் புரிந்து கொள்வோம். மேலும் வெட்கக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது. என் சகோதரருக்கு வேற்று மனிதனானேன். என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலானானேன் என்று தாவீது கூறும் வார்த்தைகள் உம் பொருட்டே நான் இழிவை ஏற்றேன் என்று கடவுளை செல்லமாக கடிந்து கொள்ளும் காரணத்திற்கான விடையாகவும் அமைகின்றன. அன்பர்களே, ஒரு முனிவர் மாமரத்தடியில் அமர்ந்து தியானம் செய்து வந்தார். மரம் பழுத்து பழங்களால் நிரம்பிய போது அந்த வழியாக சென்ற இருவர் பழங்களுக்காக மரத்தின் மீது கற்களை விட்டெறிந்தார்கள். ஆகவே சில பழங்கள் கீழே விழுந்தன, சில கற்கள் முனிவர் மீது விழுந்து அவரை காயப்படுத்தின. அந்த நாட்டு அரசன் முனிவர் மீது பெரிதும் பக்தி கொண்டவன். அவன் நாள்தோறும் முனிவரின் இருப்பிடத்திற்கு சென்று அவரை தரிசிப்பது வழக்கம். அன்றைய தினம் அரசன் தரிசனத்திற்கு வந்தபோது முனிவரின் உடலிலிருந்த காயங்களைக் கண்டு திடுக்கிட்டான். அவன் பணிவோடு வணங்கி காயத்திற்கான காரணம் என்ன என்று விசாரித்தான். முனிவரும் நடந்ததை அரசனிடம் தெரிவித்தார். முனிவரிடம் விடைபெற்று புறப்பட்ட அரசன் வழியில் காவலாளிகளை அழைத்து முனிவருக்கு தீங்கிழைத்தவர்களை கண்டுபிடித்து சிறையில் அடையுங்கள் என்று உத்தரவிட்டான். அவ்விதமே காவலாளிகள் அந்த 2 பேரை கண்டுபிடித்து சிறையில் அடைத்தனர். இந்த செய்தியை கேட்டு முனிவர் மகிழ்ச்சியடைவார் என்று நினைத்து அரசன் முனிவரிடம் சென்று விடயத்தை சொன்னான். ஆனால் முனிவர் இந்த மரங்கள் தன்மீது கற்கள் வீசிய மனிதர்களிடம் கோபித்துக் கொண்டு அவர்களுக்கு பழங்கள் தராமல் இருந்ததில்லை. மரங்களே இப்படி இருக்கின்றன. அவற்றைவிட அறிவிலும் குணங்களிலும் உயர்ந்த நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அந்த இருவரையும் உடனே விடுதலை செய்யுங்கள், இனிமேல் இப்படி செய்யாதீர்கள் என்று அறிவுரை கூறி அவர்களை அனுப்பிவிடுங்கள் என்று அரசனிடம் கூறினார். அன்பர்களே, மனிதர் தங்களின் மதிகேடுகளால் பாவங்கள் இழைத்து கடவுளின் கருணை மிகு மற்றும் கனிவு மிகு உள்ளத்தை காயப்படுத்தும் போது கடவுள் இப்படித்தான் பெருந்தன்மையுடன் சிறு குழந்தைகளை மன்னித்து ஏற்பது போல் நம்மையும் மன்னித்து ஏற்கிறார். ஆகவே நமது மதிகேடுகளால் கடவுளின் உள்ளத்தை காயப்படுத்தாது பக்குவமான மனதுடன் நடந்து கொண்டு அவரது உள்ளத்தை மகிழ்ச்சிப்படுத்துவோம். இவ்வருளுக்காக இந்நாளில் இறையருள் வேண்டி மன்றாடுவோம். தோல்வி தொடர்ந்த வேளையில் சோர்ந்து நொந்த பொழுதினில் கைவிட மாட்டீர், கைவிட மாட்டீர். உலகம் பழிக்கும் நேரத்தில் உறவு மிகழும் காலத்தில் கைவிட மாட்டீர், கைவிட மாட்டீர். உயிரை தந்த உம்மை நான் மறந்து போனாலும் கைவிட மாட்டீர், கைவிட மாட்டீர். குறையா உன் ஆற்றல் கண்டு வியந்து பாடுவேன். நிறைவாயுன் நன்றில் நிலைத்து என்றும் மகிழுவேன். நிறைவாயுன் நன்றில் நிலைத்து என்றும் மகிழுவேன். ஆண்டவரே, 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 என் ஆண்டவரே, ஆண்டவரே, என் ஆண்டவரே, நீர் மதிகேடுகள் மன்னிக்கப்படட்டும் என்ற தலைப்பில் இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். வெற்றி கோப்பையை பெறுவது என்பது மிக நீண்ட பயணத்தின் முடிவில் அடையப்படும் ஓர் இலக்கு என்றும்
அது சுரண்டப்பட்ட ஒன்றோ அல்லது தனி ஒரு விளையாட்டு வீரரின் அசாதாரணமான திறனோ அல்ல என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. மே 27 செவ்வாயன்று திருப்பீடத்தில் நாப்போலி கால்பந்து விளையாட்டுச் சங்கத்தாரை சந்தித்தபோது இவ்வாறு கூறிய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள், விளையாட்டு ஒரு வணிகமாக மாறும்போது அதை கல்வி சார்ந்ததாக மாற்றும் மதிப்புகளை இழக்க நேரிடுகின்றது என்றும் சுட்டிக்காட்டினார். வணிகமாக மாறும் விளையாட்டு கல்வியற்றதாக மாறுகின்றது. இச்சூழலில் நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று எடுத்துரைத்த திருத்தந்தை அவர்கள், வெற்றி பெற்ற வீரர்கள் என்று சொல்வதை விட ஒன்றிணைந்து விளையாடி வெற்றியை பெற்ற அணி என்று கூறுவதே சிறந்தது என்றும் தெரிவித்தார். திருமுழுக்கு அருள் அடையாளம் பெற்ற நாம் ஒவ்வொருவரும் இன்றைய உலகில் எதிர்நோக்கின் அடையாளமாக இருக்க கடவுளால் அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதை உணர்வது மிக முக்கியமானது என்றும், நமக்கு ஆற்றல் தரும் நம்பிக்கையானது கிறிஸ்துவின் ஒளியை நமது வாழ்வில் காணவும், நம்பிக்கை நமது வாழ்விற்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை புரிந்து கொள்ளவும் உதவுகின்றது என்றும் கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. மே 26 திங்கள் மாலை வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவிலில் கர்தினால் பீட்டர் கோட்வோ அவர்கள் தலைமையில் ஆப்பிரிக்காவில் அமைதிக்கான எதிர்நோக்கு எனும் கருப்பொருளில் ஆப்பிரிக்க நாட்டு அரசு தூதர்கள் மற்றும் யூபிலி ஆண்டு திருப்பயணிகள் பங்கேற்ற திருப்பலியானது நடைபெற்றது. திருப்பலியின் நிறைவில் எதிர்பாராத விதமாக வத்திக்கான் பெருங்கோவில் வந்து திருப்பயணிகளை வாழ்த்தி கூறியபோது இவ்வாறு எடுத்துரைத்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. எதிர்நோக்கை காணவும் எதிர்நோக்கின் அடையாளங்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்கவும் இந்த யூபிலி ஆண்டானது நமக்கு ஊக்கமூட்டுகின்றது என்று வலியுறுத்திய திருத்தந்தை அவர்கள், ஞாயிற்றுக்கிழமைகள் திருப்பயணங்களின் போது மட்டுமன்று, ஒவ்வொரு நாளும் இயேசு தரும் எதிர்நோக்கால் நாம் நிரப்பப்பட்டு அனைவரும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாக கடவுளை புகழ ஒன்றிணைந்து நடப்போம் என்றும் கூறினார். நாம் அனைவரும் எதிர்பார்க்கும் ரஷ்யர்கள் மற்றும் உக்ரைனியர்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகள் எங்கு நடைபெறும் என்பது முக்கியமல்ல, மாறாக போர் நிறுத்தம் ஏற்படுவதற்கு பேச்சுவார்த்தை தொடங்கப்பட வேண்டும் என்பதே முக்கியமானது என்று கூறினார் கர்தினால் பியத்ரோ பரோலின். மே 27 செவ்வாய் காசாவில் நிலவும் வன்முறை சூழல், போர் நிறுத்தம், அமைதிக்கான பேச்சுவார்த்தை, யூத எதிர்ப்புகள், திருத்தந்தை 14ஆம் லியோ ஆகியோர் குறித்த கருத்துக்களை வத்திக்கான் செய்திகளுக்காக திருப்பீட சமூக தொடர்பு துறையின் செய்தி பிரிவு தலைவர் முனைவர் அந்திரேயா தொர்னியெல்லி அவர்களுக்கு வழங்கிய நேர்காணலின் போது இவ்வாறு எடுத்துரைத்தார் திருப்பீட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின். காசாவில் நடப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. பன்னாட்டு மனிதாபிமான சட்டம் எப்போதும் அனைவருக்கும் பொருந்த வேண்டும் என்றும், குண்டு வெடிப்புகளை நிறுத்தவும் மக்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கப்பெறவும் வேண்டும் என்று வலியுறுத்தினார் கர்தினால் பியத்ரோ பரோலின். நாம் வாழ்கின்ற இந்த உலகமானது வன்முறையால் பிளவுபட்டுள்ளது, போர் மோதல்களால் வடுக்கள் நிறைந்துள்ளது, அநீதி, வறுமை, சுற்றுச்சூழல் சீரழிவு ஆகியவற்றால் சுமையாக இருக்கின்றது என்றும், இத்தகைய காலகட்டத்தில் ஆன்மீக தலைவர்கள் மற்றும் பயிற்சியாளர்களின் கூட்டமானது எதிர்நோக்கின் ஆற்றல் மிக்க அடையாளமாக திகழ்கின்றது என்றும் கூறினார் கர்தினால் ஜார்ஜ் ஜேக்கப் கூவக்கார்ட். மே 27 செவ்வாய் கம்போடியாவின் போன் பென் கத்தோலிக்க மேய்ப்பு பணி நிலையத்தில் நடைபெற்ற புத்தம் மற்றும் கிறிஸ்தவத்தின் 8வது கூட்டத்தொடருக்கான தொடக்க விழாவில் அனைவரையும் வரவேற்று இவ்வாறு எடுத்துரைத்தார் பல்சமய உரையாடல் திருப்பீட துறையின் தலைவர் கர்தினால் ஜார்ஜ் ஜேக்கப் கூவக்கார்ட். நம்பிக்கை, பகிரப்பட்ட பொறுப்புணர்வுடன் ஒன்றுபட்டு நம்மை சுற்றிலும் நடக்கும் துயரங்களை நினைவில் கொண்டு அமைதியற்ற உலகிற்கு பல் சமயத்தின் குணமளிக்கும் ஆற்றலுக்கு சான்று பகர நாம் அழைக்கப்பட்டுள்ளோம் என்று எடுத்துரைத்தார் கர்தினால் கூவக்கார்ட். மோதல்கள் காரணமாக பல கட்டுப்பாடுகள் மற்றும் ஊரடங்கு உத்தரவுகள் தொடரும் நிலையிலும் மியான்மர் நாட்டின் மத்திய பகுதியின் பெருநகரங்களில் அமைதி நிலவுவதாகவும் மக்கள் விசுவாசத்துடன் வாழ்வதாகவும் மியான்மரில் உள்ள திருத்தந்தையின் மறைபரப்பு நிறுவனங்களின் தேசிய இயக்குனர் ஸ்டீபன் சிட் அவர்கள் தெரிவித்துள்ளதாக கூறியுள்ளது ஃபீதேஸ் எனப்படும் கத்தோலிக்க செய்தி நிறுவனம். நாட்டின் எல்லைப் பகுதிகளில் மோதல்கள் தொடர்வதால் பெரும் துன்பம் மற்றும் இடப்பெயர்வு ஏற்படுகின்றது என்றும், மோதல்களுக்கு மேல் அதிகமாக நிலநடுக்கத்தால் ஏற்பட்டுள்ள துயரங்களையும் நாம் நினைவில் நிறுத்த வேண்டும் என்றும் அருள் பணியாளர் ஸ்டீபன் கூறியுள்ளதாக அச்செய்தி நிறுவனம் உரைத்துள்ளது. மே 22 வியாழன் அன்று கென்யாவின் மேற்கு மலைப்பகுதிகளில் உள்ள எல்கியோ மர்க்வேம் கவுண்டியில் உள்ள காக்பிகன் கிராமத்தில் அருள் தந்தை அலாய்ஸ் செரியோட் பெட் அவர்கள் திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் போது துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்றும், அவரது கொலை தொடர்பாக 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் அந்நாட்டின் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. நன்றி, வணக்கம். இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும்
மற்றும் ஒரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.